ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்களா? எப்போ ரிலீஸ் ஆகும்? எவ்வளோ டிக்கெட்ஸ் குடுப்பாங்க? இத பத்தின முக்கியமான தகவல் இன்னைக்கு டெய்லி ஈயோக்கு அப்புறமா கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பக்தர்கள் கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க இத ஒரு கேள்வியா கேட்பாங்க. அதுக்கு ஈயோ கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக தான் எதிர்பார்த்த விஷயம். அதே மாதிரி ஒரு பக்தர் கால் பண்ணி நீங்க எப்ப ஓபன் பண்ணுவீங்க? 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் குடுப்பீங்களா? அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2,00,000 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல வைகுண்ட துவார தரிசனத்துக்காக நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, பிஃபோர் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும். மேபி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நவம்பர் மாசம் கடைசியில ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிலீஸ் ஆகும்போது நாங்க கண்டிப்பா அதை பத்தி பக்தர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. இதுல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல உங்களுக்கு 2,00,000 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க இந்த 10 நாளுக்கும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 23ல இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க அந்த 10 நாட்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் 2,00,000 டிக்கெட்ஸ் கொடுக்கறதாகவும், எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னா 5,00,000 டிக்கெட்ஸ். ஸோ 10 நாளைக்கும் 5,00,000 டிக்கெட்ஸ் கொடுக்க போறாங்க. கீழ் திருப்பதியில கவுண்டர்ஸ் மூலமா தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. லாஸ்ட் இயர் மாதிரி உங்களுக்கு கண்டினியூவா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு முதல் நாள் 2வது நாள் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. போக போக சிரமங்களா இருக்கும். அன்னன்னைக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து போறவங்களுக்கெல்லாம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு எவ்வளவு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் மட்டும் வெளியாகி இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா உங்களுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகும் 10 நாளுக்கு கன்ஃபார்ம். பட் ரூம் பத்தின இந்த அப்டேட் அவங்க சொல்லல. அதை தவிர ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இதுல கேள்விகளா கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வேறொரு வீடியோல ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனம் பத்தின டவுட்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கான முக்கியமான தகவலும் இதுல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாசத்துல நமக்கு சலக்கட்ல பிரம்மோற்சவம் நடந்தது. அக்டோபர் மாசம் 15ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்க போகுது. அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வரதா ஈயோ சொல்லியிருக்காங்க. அதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல கடந்த மாசம் நடந்த செப்டம்பர் 18 முதல் 26 வரைக்கும் சலக்கட்ல பிரம்மோற்சவத்தை நாங்க வெற்றிகரமா நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கருட வாகன சேவை இருக்கு இல்லையா பிரம்மோற்சவத்துல. ஸோ அது காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் 7 சிறப்பு நுழைவாயில் மூலமாக அவங்க கேலரிஸ்க்கு கருட வாகன சேவையை தரிசனம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் திருப்திகரமா நாங்க செஞ்சிருந்தோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க வெயிட் பண்ணவங்களுக்கு அன்னப்பிரசாதம், பால், மோர் தொடர்ந்து வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 15ல இருந்து 23 வரைக்கும் நடக்குது. இதற்கான இம்மாதம் 14ஆம் தேதி அங்குர அர்ப்பணம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து அக்டோபர் 19ஆம் தேதி கருட சேவையும், 20ஆம் தேதி புஷ்பக விமானமும், 22ஆம் தேதி ஸ்வர்ண ரதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி சக்கராஸ்நானத்தோட இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா முடியும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில 8ல இருந்து 10 மணி வரைக்கும் வாகன சேவை இருக்கும். நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நைட்டுக்கு வாகன சேவை நடக்கும்னு சொல்லியிருக்காரு. கருட சேவை நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். பக்தர்கள் அனைவரும் தரிசனம் வழங்க நள்ளிரவு 12 மணி வரைக்கும் கருட சேவை மட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரம்மோற்சவத்துல கொடியேற்றம் கொடியிறக்கம் இருக்காது. சலக்கட்ல பிரம்மோற்சவத்துல கொடியேற்றம் கொடியிறக்கம் இருக்கும். நவராத்திரி பிரம்மோற்சவத்துல இருக்காது. அதே மாதிரி பிரம்மோற்சவத்தன்னைக்கு அஷ்டதளபாத பத்மாராதனா, திருப்பாவட சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவாக்கள் பாத்தீங்கன்னா அக்டோபர் 15ல இருந்து 23 வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவத்திற்கான முன்பதிவு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருக்கவங்க அவங்க பரிந்துரைக்கப்பட்ட அந்த வாகன சேவைகளை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், இந்த மாதிரி சலுகை பெற்ற தரிசனங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து கருட வாகன சேவை இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 வீலர்ஸ் காட் ரோட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதோட ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லியிருக்காங்க பாருங்க. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அக்டோபர் 19ஆம் தேதி கருட வாகன சேவை இருக்கு. காட்ரோடில் இருசக்கர வாகன சேவைகள் போக்குவரத்தானது ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க.
பிரம்மோற்சவத்தின் மறுநாளாக அக்டோபர் 24ஆம் தேதி பர்வேத்த உற்சவம் வந்து நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன் ரத்து செய்யப்பட்டிருக்கதா அதை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 17 வரைக்கும் புரட்டாசி மாதம் என்பதால் கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளையும் பக்தர்கள் கூட்டம் வந்து அளவு கடந்து இருந்தது. டிடிடி கல்வி நிறுவனங்கள், அதே மாதிரி விஜிலன்ஸ் ஊழியர்கள் எல்லாருமே வந்து பக்தர்களுக்கு சேவை ஆற்றினதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. வரவிருக்கக்கூடிய புரட்டாசி கூட்டத்தை மனதில் கொண்டு பக்தர்களுக்கு பரந்த அளவில் சேவை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கோம். சனிக்கிழமைகளிலும் தொடர் விடுமுறை நாட்களிலும் அதிக போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குவதை ரத்து செஞ்சிருக்கோம். அக்டோபர் 6, 7, 8, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்படாது. பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு வந்து சர்வ தரிசனம் செய்யலாம். இந்த விஷயத்தை கவனிச்சு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அக்டோபர் 29ஆம் தேதி சந்திர கிரகணத்தையொட்டி ஸ்ரீவாரி கோவில் மூடப்படுது. அக்டோபர் 29ஆம் தேதி பகுதி சந்திர கிரகணத்தையொட்டி ஸ்ரீவாரி கோவிலின் கதவுகள் அக்டோபர் 28ஆம் தேதி நைட்டு 7:05 மூடப்பட்டு அக்டோபர் 29ஆம் தேதி காலையில 3:15 தான் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரம் வரைக்கும் கோவில் மூடி இருக்கும் அப்படின்ற தகவலையும் நோட் பண்ணிக்கோங்க. இதன் காரணமாக, அதாவது அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலை 1:05 மணி முதல் 2:22 மணி வரைக்கும் பகுதி சந்திர கிரகணம் நிறைவடையும். இதன் காரணமாக தரிகொண்ட வெம்மமாம்பா அன்னப்பிரசாத பவன் அக்டோபர் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மூடப்படும். அக்டோபர் 29ஆம் தேதி காலையில 9 மணிக்கு தான் திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அன்னப்பிரசாதம் வழங்கப்படாது என பக்தர்கள் வந்து கவனத்தில் கொள்ளுமாறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல தர்ஷன் போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்டோபர் 28ஆம் தேதி சகஸ்கர தீபலங்கார சேவா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. காற்றோடுகளில் இரவு 10 மணி வரைக்கும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படும். அதாவது அலிப்பிரி நடைபாதையில் இதுவரை 6 சிறுத்தைகள் வனத்துறை அதிகாரிகளால பிடிக்கப்பட்டிருக்கதாகவும் 15 நாட்கள் டிராப் கேமராக்கள் மூலமா ஆய்வு செய்த பிறகு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் இரவு 10 மணி வரைக்கும் காட் ரோடுல இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதே மாதிரி 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் வந்து அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அலிப்பிரி நடைபாதையை 2 நாட்கள் ஆய்வு செய்து 1 வாரத்துக்குள்ள அறிக்கை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வனவிலங்குகள் கழக நிபுணர்கள் வந்து தெரிவிச்சிருக்கதாகவும் அவங்களோட ஆலோசனைக்கு அப்புறமா தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்றதா இல்ல அதை வந்து ரெடியூஸ் பண்றதா அப்படின்ற முடிவு எடுக்கப்படுறதாவும் சொல்லியிருக்காங்க. அதே போல திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி கோவில்ல புதுசா வந்து உங்களுக்கு சேவாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தியும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு பாருங்க. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் புதிய வேத சிர்வச்சனம் மற்றும் குங்குமார்ச்சன ஆர்ஜித சேவைகள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இவற்றை டிடிடி இணையதளம் மூலம் நீங்க வந்து பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில நம்ம வந்து புக் பண்ணக்கூடிய ரூம்க்கான காஷன் டெபாசிட் பத்தி முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்குங்க. இதையும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது திருமலையில யூபிஐ முறையில் பணம் செலுத்தி அறைகளை காலி செய்த 1 மணி நேரத்திலேயே அவங்க வந்து கொடுத்த டெபாசிட் அமௌண்ட் பக்தர்களுக்கு ரீஃபண்ட் வந்து தரப்படுறதாகவும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமா நீங்க பணம் செலுத்தினீங்க அப்படின்னா ரூமை வெக்கேட் பண்ணி 1 மணி நேரத்தில் பணத்தை திரும்ப பெறும் செயல்முறை தொடங்கப்படும். ஆனா இந்த தொகை பக்தர்களின் வங்கி கணக்கு வர்றதுக்கு 3ல இருந்து 7 நாட்களுக்குள்ள ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஐல பே பண்ணியிருந்தீங்க திருமலையில அப்படின்னா உங்களுக்கு சேம் டே வெக்கேட் பண்ணி 1 ஹவர்ல நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இதுவே நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷனா இருந்தா உடனே உங்களுக்கு வந்து ரீஃபண்டுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனாலும் 3ல இருந்து 7 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் அறையை காலி செய்யும் போது முதல் முறையாகவும் 2வது முறையாக பணத்தை திரும்ப பெறும் செயல்முறை தொடங்கும் போது 3வது முறையாக பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான பரிவர்த்தனை வங்கியில் செயல்படுத்தும் போது பக்தர் வங்கி கணக்கு SMS அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பணத்தை திரும்ப பெறுவதற்காக சில பக்தர்கள் தாங்கள் செலுத்திய வங்கியை தவிர மற்ற வங்கி கணக்கை தவறாக பார்க்கிறார்கள். ஸோ நீங்க எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுல போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. SMS படி 3ல இருந்து 7 நாள் வந்து நீங்க வெயிட் பண்ணி தான் செக் பண்ணணும். சில விதிகளின்படி அறை வந்து காலி செய்யப்படுவதில்லை. சரிபார்ப்பு குறியீடு காட்டப்படாததாலும் புகைப்படம் பொருந்தாததாலும் பணம் வந்து திரும்ப பெறப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நாங்க SMS மூலமா பணத்தை திரும்ப பெறும் தகவலை அனுப்புகிறோம். பணத்தை திரும்ப பெறுவதை கண்காணிக்க விரைவில் வந்து டிடிடி இணையதளத்துல ஒரு டிராக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராப்பரா வெக்கேட் ஆயிருக்கான்றதையும் SMS வந்திருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி வழியா நடந்து போறவங்களுக்கு ஓய்வறை வந்து புனரமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த இடம் வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி பாத மண்டபத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் பாழடைந்த ஓய்வு மண்டபம் இருக்கு. கல் தூண்கள் மற்றும் கூரை தூண்களை பயன்படுத்தி இந்த மண்டபம் வந்து புனரமைப்பு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயங்களும். இதுல வந்து ப்ரீவியஸ் மந்த் தர்ஷன் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ உண்டியல் காணிக்கை வந்திருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுலயும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வைகுண்ட துவார தரிசனம் பத்தி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓப்பனிங் அப்டேட் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்ப கொடுத்தாலும் சேனல்ல வீடியோவா வரும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.